அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஓம்காரேஸ்வரர் ஃப்ளோட்டிங் சோலார் ப்ராஜெக்ட் இஸ் இனாகிரேட்டட் இன் விச் ஸ்டேட் ரீசென்ட்லி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஓம்காரேஸ்வரர் ஃப்ளோட்டிங் சோலார் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது நமக்கு ஓம்காரேஸ்வரர் டேம்ல தான் இந்த ஒரு ப்ராஜெக்டை பில்ட் பண்றாங்க. அதனால தான் ஓம்காரேஸ்வரர் ஃப்ளோட்டிங் சோலார் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ரிவர் அப்படின்னு பார்த்தோம்னா நர்மதா ரிவர்ல தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ நர்மதா ரிவர்ல தான் இந்த ஓம்காரேஸ்வரர் டேம் இருக்கு. அங்கதான் இந்த ஃப்ளோட்டிங் சோலார் பவர் ப்ராஜெக்ட் வரப்போகுது. அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மத்திய பிரதேஷ்ல இருக்கு. கிட்டத்தட்ட 600 மெகாவாட்ஸ் இதோட கெப்பாசிட்டி. சரியா? அதான் பிளான் பண்ணியிருக்காங்க. இது ரீசெண்டா நம்ம பிரைம் மினிஸ்டர் இனாகிரேட் பண்ணியிருப்பார். அடுத்ததா பார்த்தோம்னா, who is the first male football player to be honored with US Presidential Medal of Freedom Award அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ US Presidential Medal of Freedom அப்படிங்கிறது ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட், அமெரிக்காவோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட். சரிங்களா? ஸோ இந்த அவார்டை யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா லயனல் மெஸ்ஸிக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ லயனல் மெஸ்ஸி சமீபத்தில் பார்த்தோன்னா ஒரு 1.5 வருஷமா 2 வருஷமா இன்டர் மியாமி அப்படிங்கிற டீம்ல தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அதோட ரிலேட் பண்ணி நம்ம பார்த்து வச்சுக்கணும். எந்த டீம்ல விளையாடுறாங்க அமெரிக்காவில் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர் மியாமி டீம். லயனல் மெஸ்ஸிக்கு தான் இந்த அவார்டையும் கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்தது, who has been appointed as the chairman and managing director of Food Corporation of India அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட சிஎம்டியா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அசுடோஸ் அக்னிஹோத்ரி அப்படிங்கிறவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ டைரக்ட் கொஸ்டின் தான். அசுடோஸ் அக்னிஹோத்ரி ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட ஹெட்டாக வந்திருக்காரு. சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, who has been appointed as the chief secretary of board of control for cricket in India அப்படின்னு சொல்லி இந்த BCCI அப்படிங்கிற அமைப்பு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் கிரிக்கெட் ஃபார் இந்தியா இதோட சீஃப் செக்ரட்டரியா யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தேவஜித் சைக்கியா அப்படிங்கிற இவரை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. தேவஜித் சைக்கியா. சரியா? அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, யூனியன் ஷிப்பிங் மினிஸ்ட்ரி has proposed new additions to the 72,000 crore mega infrastructure project in which island அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 72,000 crore ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரேட் நிக்கோபார் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேட் நிக்கோபார் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இந்த அனிட்கோ அப்படிங்கிற இவங்க தான் வந்து இந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. அனிட்கோ, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படிங்கிறவங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல ஆல்ரெடி என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்டு, ஒரு ஏர்போர்ட், அது இல்லாமல் ஒரு சிவிலியன்ஸ் வாழக்கூடிய ஒரு ஒரு கம்யூனிட்டி மாதிரியான விஷயம் அதை பில்ட் பண்ண போறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ஒரு சிவிலியன் சென்டரை பில்ட் பண்ண போறாங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பவர் பிளான்ட், இவங்களுக்குலாம் பவர் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு பவர் பிளான்ட் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் இப்போ வந்து என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு க்ரூயிஸ் ஷிப்பிங் டெர்மினல் அப்படிங்கிறது. க்ரூயிஸ் ஷிப்பிங்னா நமக்கு அந்த சுற்றுலா போகக்கூடிய அந்த சொகுசு கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க, க்ரூயிஸ் ஷிப்பிங் டெர்மினல். அடுத்தது ஷிப் பிரேக்கிங் யார்ட் அப்படிங்கிறத அடிஷனலாக பிளான் பண்ணியிருக்காங்க. அதை தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட். எங்கே வருது அப்படின்னு பார்த்தோம்னா கிரேட் நிக்கோபார் ஐலாண்டில் வரப்போகுது. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.